ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரியோ டாட்டா சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல்ஸ் ரெஃபரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஸோ அதை கற்றுக்கலாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நான் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து B2ன்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த காலத்தில் இந்த ரோவில், அதாவது பார்த்தீங்கன்னா பி காலத்தில் 2 ரோவில் வந்து அதனால் B2 அப்படின்னு போகணும். அதேமாரி ஒரு நீங்கள் பாக்ஸையும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மாறும், B3ன்னு மாறும். அதாவது பி காலத்தில் 3 ரோவில். சரி, ஓகேங்களா? அதுமாரி ஒன்றுத்துக்கு மாறிட்டே வரும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டேஷன் இருக்குது. ஸோ அந்த கொட்டேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 10 குவான்டிட்டி இருக்குது. மற்ற குவான்டிட்டியில் யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து எக்ஸலில் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு டி கொடுத்துட்டு திருப்பி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதை அழுத்துறேன். ஸோ இது 2 செலக்ட் ஆகுது. என்னென்னு புரியும், D6னா என்னென்னு புரியும். டி காலத்தில் 6 ரோவில். ஸோ அதாவது இப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல்ட்டுனா இப்போ என்ட்ரு அழுத்துறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதேமாரி நம்ம ஒன்றுத்துக்கு பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இங்கே வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ராக் பண்ணால் உங்களுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸு. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு டேக்ஸ் வேணும். அதாவது இந்த 2 யூனிட்டு டோட்டலுக்கான டேக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டேக்ஸ் வந்து 5% டேக்ஸ் வேணும் எனக்கு. இந்த டோட்டல் ப்ரைஸில் எனக்கு 5% டேக்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ சேம் தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சேம் ஈக்குவல் டு கொடுத்துட்றோம். இப்போ வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஸோ அதே செலக்ட் பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் அழுத்தி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் அழுத்திட்டு இன்ட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ திருப்பி கண்ட்ரோல் அழுத்திட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறோம். திருப்பியும் ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த 5%ங்கிற செலக்ட் பண்ணிக்கிறோம். சாரி, இப்போ கண்ட்ரோல் அழுத்திட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு தட்ட வேண்டியதான். ஸோ என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ இது பண்ண மாதிரியே நம்ம இதையும் ட்ராக் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது எதை ரெஃபரன்ஸாக எடுத்துருக்குன்னா, இந்த இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு, F2ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு. ஸோ ஃபஸ்ட் உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரெஃபரன்ஸாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம இப்போ வரிசையாக உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது இங்கே 0 தான் வரும். ஏன்னா இங்கே வந்து ரிமைண்டர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி மாறி மாறி வரும்போது உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தப்பாக தான் வரும். ஸோ இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன்னா, இப்போ இந்த 5% வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் நம்ம ஃபிக்ஸடாக வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு இல்லை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. ஏன்னா F4ங்கிறத அழுத்தணும். ஸோ அது எப்படின்னாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துருவோம். ஸோ டெலிட் கொடுத்துட்டு இப்போ வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம் இது மட்டும். ஸோ சேம் தான், ஈக்குவல் டு ஷிஃப்ட் அழுத்திட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு கண்ட்ரோல் இது செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு திருப்பியும் ஷிஃப்ட் அழுத்திட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஷிஃப்ட் அழுத்தி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு திரும்பி ஷிஃப்ட் அழுத்திட்டு இன்ட்டு பண்ணிட்டு திருப்பியும் கண்ட்ரோல் அழுத்திட்டு ஸோ இது செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி தான் ஃபஸ்ட்டுக்கு பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணோம்னா, ஸோ இப்போ வந்து நம்ம F4 கொடுக்கணும். F4 கொடுத்தோம்னா இந்த டாலர் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்தோடனே இது வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்குறோம். ஒரு வாட்டி தான் கொடுக்கணும் F4. நம்ம மேல் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வாட்டி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணுறோம்.
ட்ராக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பண்ணால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி தான் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதேமாரி மேலும் வீடியோ வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.